சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்பயுமே இந்த சோஷியல் மீடியாஸ்ல அஜித் அவர்கள் தான் ட்ரெண்டிங் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நேத்துல இருந்து அஜித் அவர்களுடைய மகனும் ட்ரெண்டிங் அப்படிங்கிற அளவுக்கு தான் நேத்து ஒரு வீடியோ வெளியாயிருந்தது. முக்கியமா அவர் வந்து ரேஸ்ல இருக்கிறாரு, அவர் தொடர்ந்து ரேஸுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா அவருடைய பையனுக்குமே அவர் வந்து இந்த ரேஸ் வழியில நீயும் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியும், அந்த ஹெல்மெட் போட்டு விடுற மாதிரியும், ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரியும் அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அஜித்தை கொண்டாடுறது மட்டும் இல்லாம அவங்களோட பையனையுமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ட்ராக்ல ஓட்டும் பொழுது கூட அஜித் வந்து இப்போ இருங்க அப்படின்ற மாதிரி கை காட்டுவாரு. ஆனா அவங்களோட மகன் வந்து தாண்டி போயிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா நான் உங்களோட மிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். சோசியல் மீடியால பயங்கரமா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாருமே வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவங்க மகனுக்கும் பிடிக்குது அப்படின்றப்போ சமீபத்தில் நேரு ஸ்டேடியமில் நடந்த பொழுது கூட ஷாலினி அவர்களும் அவங்களோட மகன் அவர்களும் வந்து இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் அந்த விஷயங்கள் எல்லாமே வைரல் ஆச்சு. ஒரு அந்த ஃபேமிலியே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு ஆர்வம் கொண்டவங்களாம் இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்படி வேணால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் தன்னோட மகனை இப்போ இருந்தே ட்ரெயின் பண்ணுறாரு ஏகே அவர்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவருக்கு லேட்டாக கிடைச்ச ஒரு விஷயத்த தன்னோட மகனுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும்னு விருப்பப்படுறாரு. எல்லாருக்கும், எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். இந்த இடத்துல நீங்கள் விஸ்வாசம் அஜித்தா நீங்கள் பார்க்கணும். தன்னோட மகள் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஓடுவார்ல, அந்த மாதிரி ஃபியூச்சரில் தன்னோட மகனுக்காக ஓடுவார்னு நினைக்கிறேன். தன்னோட மகன் வந்து மகனுக்காக தன்னோட மகனை உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கே அசந்துட்டா எப்படி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் குட் பேட் அக்லி படத்தோட ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. முக்கியமா நிறைய பேர் வந்து இந்த ப்ரீ புக்கிங்லேயே நிறைய சாதனை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தமிழகத்துல இந்த ஏப்ரல் 9 ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது. ப்ரீ ரிலீஸ் படத்தையுமே வந்து ப்ரீ புக்கிங் அந்த விஷயங்களுமே நடக்காது. ஆனா யூஎஸ்ல வந்து இந்த படத்தை வந்து 9 ஸ்கிரீனிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியுமே தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்க முடியுது. இங்க தமிழ்நாட்டுல 9 வந்து ப்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற இங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். டிஸ்ட்ரிபியூட்டருமே அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து 10 காலையில 9 மணிக்கு தான் அப்படின்றதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9 மணி தான் முதல் காட்சி அப்படின்றது. இன்னொரு விஷயம், குட் பேட் அக்லின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. யார் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது, டீம் இன்டர்வியூ இருக்குது, ப்ரெஸ் மீட் இருக்குது, சாங் ஆடியோ லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் லான்ச் இருக்குது, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, எதுவுமே இல்லைங்க. ஆனால் எல்லா சேனல்லையும் எல்லாரும் பேசுறது என்னன்னா குட் பேட் அக்லி பற்றி தான். அஜித் அங்கேருந்து வந்த பொழுது கூட நான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக என்னன்னா அங்கேருந்து வந்தது அப்படியே அந்த யூடியூப் எடுத்து சரிங்க பாருங்க யூடியூப்ல என்னென்ன போயிட்டு இருக்கு, குட் பேட் அக்லி சம்மந்தமாக எதாவது போயிட்டு இருக்கா, குட் பேட் அக்லி சம்மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கு. எந்த ப்ரொமோஷனுமே இல்லைங்க. மைத்ரி மூவிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். என்னன்னா சந்தோஷமான ஒரு ஷாக்கிங் தான். என்னன்னா இது வரைக்கும் அவங்க ப்ரொமோஷனுக்கு காசு இறக்கல. ஆஃப்லைன், அதாவது பேனர்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தான். அது இன்னும் வர நாட்கள் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீடியா சார்ந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தானாகவே மக்கள்கிட்ட போயிடுது. அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக இருக்குது அப்படி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி அந்த படத்தோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ண போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இனி நடக்காது அப்படின்றதான். 10 படம் ரிலீஸ், 4 ஏன் ஓப்பன் பண்ணும்? இப்போ என்ன சொல்ல வராங்க? இனிமேட்டு ஏகே தான் அப்படின்றதான் இதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வரப்போகுது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய படங்கள் மாதிரி இது ஃப்ரீயாலாம் இருக்காது. குட் பேட் அக்லி இன்னிலேருந்தே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் வேணா பாருங்க. 8:02க்குன்னு நினைக்கிறேன், 8:05க்கு இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம், 8:05க்கு எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆக போகுது. இது எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னா, FDFS சில தேட்டரில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த 9 மணி காட்சி இருக்காது. அதுக்கப்புறம் அதாவது இருக்காது மீன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க தேட்டர் ஒன்று பிளாக் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த டைமிங் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த 9 மணி காட்சி இல்லாமையே ஒரு 3-4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு படம், அதுவும் 4ஆம் தேதியே, அதை இவ்வளோ நாட்களுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் முதல் முறை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் போல.
நாளைக்கு நம்ம பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுவோம், என்னென்ன ரெக்கார்ட் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயே வந்து இது வரைக்கும் ஒரு புக்கிங்கில் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணல அப்படின்ற ஒரு இடத்துல குட் பை அக்லி இருக்குது. தமிழ்நாட்டில் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்றது ஏகே தான். முதல் நாள் வசூல் அவர் தான். ஒரு 4 நாளைக்கு எல்லாமே அட்வான்ஸ் புக் பண்ண போகிறாங்க, ஹவுஸ்ஃபுல் காட்சியாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம அப்படியே அந்த புக்கிங்கில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக பட போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். இன்னொரு விஷயம் கேட்டுருக்கேன், ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது அங்கே ஒரு பிஸ்னஸாக நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும். அவங்க காலையில் ரிலீஸ் பண்ணிட்டு ஈவினிங் புக்கிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு இதோட ட்ரெய்லர் நாளைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். வந்தால் சந்தோஷம் தான். அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இன்னும் அதிகரிக்கும், ஆர்வமும் அதிகரிக்கும், அதுக்கான வரவேற்பும் அதிகரிக்கும்ன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க நம்ம குட் பை அக்லி டீம். ஏப்ரல் 10 அப்படின்னும் போதே குட் பை அக்லி விசஸ் இட்லி கடை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தோம், நம்மளுமே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இட்லி கடைன்ற விஷயம் ஒரு பின்வாங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், இட்லி கடை படத்தை பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பெருசா பார்க்க முடியல. ஆனா இப்போ இந்த படத்தை பத்தி ஏதோ ஒரு அப்டேட் தரப்போகிறதா படத்தோட டீம் சைட்ல இருந்தே அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கியூரியாசிட்டிஸ்ல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லோடிங் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் உங்களுக்காக நான் கண்டிப்பா கொடுக்க போறோம் அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த குட் பை அக்லி நம்ம ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து அதுக்கு அடுத்த படமும் இந்த குட் பை அக்லி தொடர்ந்து மைத்ரி மூவிஸும் பேசிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஆதிக்கும் மைத்ரி மூவிஸும் இணைஞ்சாங்கன்னா ஏகேவோட அடுத்த படம் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்ய போறாங்க. நீங்க கேட்ட இட்லி கடைக்கு இங்க வரேன், ஏன்னா அந்த ஆன்சர் இங்கே தான் இருக்கு. ஏகே இங்க வந்துட்டாரு, தனுஷ் அவர்கள் மீட் பண்ண போறதாவும் தகவல்கள் வந்திருக்கு. அவரோட ஸ்டோரியை ஷேர் பண்ண போறாங்க, டைரக்டா உட்காந்து அது விஷயங்கள் பேச போறாங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இட்லி கடை ஏன் தள்ளி போகுது, என்ன ரீசன் அப்படின்னு. மெயின் ரீசன் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். மெயின் ரீசன் வந்து இன்னும் ஷூட்டிங் ஃபுல்லா முடியல அப்படின்றதா. நம்ம சீனியர்ஸ் எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அந்த கதையை கிட்டத்தட்ட அவர் போன்லயே அந்த ஒன்லைன் பிடிச்சிருச்சு ஏகேக்கு, நான் சென்னை வரேன், சென்னை வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கறேன், நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்னா. ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸும் அதுக்கான தயார் நிலையில இருக்காங்க. ஏகேவும் சென்னை வந்துட்டாருங்களா, இந்த படமும் தள்ளி போயிடுச்சா, இந்த ரிசல்ட்டை கண்டிப்பா பார்ப்பார். குட் பை அக்லி ரிலீஸோட ரிசல்ட்டை அஜித் டைரக்டாவே பார்க்க போறாரு, தனுஷியும் டைரக்டா மீட் பண்ண போறாரு. இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மைத்ரி மூவிஸ்லயும் அடுத்த படம் சைன் பண்ண போறாரு. இந்த ஒரு மாசத்தை பயங்கர எங்கேஜிங்கா வச்சுக்க போறாரு ஏகே அப்படின்னு தான் சொல்லணும். இட்லி கடைக்கு வரணும் அப்படின்னா லோடிங் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த படத்துல இருந்து ரிலீஸ் டேட், அதாவது இந்த தள்ளி போகுதுல எந்த டேட்டுக்கு அவங்க வர போறாங்க அப்படின்றத ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறதா நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் கூட மோத போறாங்கன்றத எக்ஸ்பெக்டேஷன் இங்கே அதிகமாயிருச்சு. ஏன்னா அவங்க சோலோவா வரணும்னு தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா தனுஷோட டைரக்ஷன்ல இந்த படம் மிக முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. எப்படி இந்த ராயன்ல வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை பயங்கரமா கனெக்ட் ஆச்சு, அதை தாண்டி இட்லி கடை கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ நல்ல டேட், ஒரு தரமான ஒரு இடத்துல தரமான ஒரு நேரத்துல இறக்க போறதாகவும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அது வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள். ரீசெண்டா வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லயுமே ஒரு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 52 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்ததா நேத்து படத்தோட டீம் சைட்ல இருந்தே ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப காலையிலேயே சியான் விக்ரம் அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது படத்தோட டீம் என்னதான் படம் ரிலீஸ் ஆகி பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆயிருந்தது, ஒரு டிஃப்ரெண்டான கதைக்கெல்லாம் முக்கியமா பார்ட் 1 ரிலீஸ் ஆகாம பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வந்து கனெக்ட் ஆகுமா, ஹிட் அடிக்குமா, நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனா ரிலீஸ் ஆகி இப்போ எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் எதை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்பையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. இல்ல இது முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த டே வந்து வீரதீர சூரன் டீமுக்கே அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு விக்ரம் கூட ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு படம் முதல் காட்சி ரத்தானாலே அந்த படம் அவ்வளவுதான் எல்லாம் கிளம்பிடுவாங்க, ரெண்டாவது காட்சியும் ரத்தாகுது, ஈவினிங் தான் படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பேசியிருக்காருங்க. அந்த மனுஷன் அப்படி பேசக்கூடிய ஆட்களே இல்லை. ஏன்னா தங்கலானோட ரிலீஸுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அவருக்கு பிடிச்சி அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் போறாரு. எனக்கு ஏன் அவரை வந்து கமலோட கனெக்ட் பண்றாங்க, ஏன் ரிலேட் பண்றாங்க அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு மெனக்கெடுதல் இருக்குல்ல. இந்த கேரக்டருக்கு நான் என்ன பண்ணுவேன், என் உயிரை கொடுத்து பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம். அதே போல சம்பாரிச்சதை கொண்டு போய் அவர் விக்ரம் வந்து ஈசிஆர்ல ஒரு பங்களா வாங்கியிருக்காரா, இல்ல வேற எங்கேயாவது வீடு வாங்கியிருக்காரா, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காருன்னா இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா சினிமாக்குன்னு வந்துச்சு அப்படின்னா, சினிமாக்குன்னு ஒரு தேவை இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொடுக்கக்கூடியவர் தான் விக்ரம். அதை தான் இந்த படத்துல பார்க்க முடியுது. வீரதீர சூரன் ரிலீஸ்ல பிரச்சனை அப்படின்னுமே அவரு கை காசை போட்டு அந்த படம் எப்படியாவது வந்து ஆகணும் அப்படின்ட்டு அந்த மனுஷனுக்கு தெரியும், இது எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து ஹிட் கொடுக்கும், எனக்கு முக்கியமான ஒரு படமா அமையும்னு. சும்மாலாம் அவர் வந்து காசை கொடுக்க மாட்டாரு, ஒரு விஷயத்த தெரியாமலாம் இறங்க மாட்டாரு. அதை தான் அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படம் முடிஞ்சுன்னு நினைச்சேன்,
படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க. எனக்கு ரொம்ப அவ்வளோ எமோஷனலாக ஷேர் பண்ணும் பொழுது இதுதான் சியான்ட்டு அவங்க ரசிகர்களும் கேட்குறது. சியா நீ இந்த மாதிரி ஒரு படம் கொடு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு எப்போ வந்தாலும் உங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அவரும் அதை தான் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறார். இனிமேட்டு உங்களுக்கான படமாக இருக்க போகுது, இதை நாங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணோம், இதுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த டீமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அருண்குமார்லாம் நிறைய இன்டர்வியூஸில் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இது அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும், இது இப்படி ஒரு சினிமாவை கிரியேட் பண்ணணும்னு தான் அந்த டீமோட ஆசையாகவும் இருக்குது. அதுதான் சியானுமே கூட 50 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கு அப்படின்றது. அதான் முதல் நாள் ஃபுல்லாகவே ரத்து பண்ணிங்க, முதல் நாள் இல்லை, அடுத்த நாள் தான் ரிலீஸ். இப்போ குட் பை டெய்லிலாம் 10ஆம் தேதி சொல்லி வராங்கல்ல, 11ஆம் தேதி அப்படின்றப்போ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல குறையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வந்த படம் 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இது 100-150 கோடி கிட்ட வரைக்கும் போகும் அப்படின்னா, ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் தான் வசூல், அதுக்குள்ளார எவ்வளோ வேணா பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நன்றி கடனா விக்ரம் இருக்கார்ல, தன்னோட ரசிகர்களுக்கு நன்றி கடனா இருக்காரு, ரசிகர்களும் அவருக்காக இருக்காரு அப்படின்னா இதில் கூடவே அவங்க ஒரு கேரக்டர் வரும், வெங்கட்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அப்படிதாங்க. எஸ்.ஜே. சூர்யாவாக இருக்கட்டும், சூரஜா இருக்கட்டும், துஷாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தன்னோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுது, சும்மா எனக்கு பேரு பதவியெல்லாம் எனக்கு வேணாம், என்னோட கதாபாத்திரம் என்ன, நான் நடித்தேன் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் பேசணும் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான வெற்றியாக தான் நம்ம இதை பார்க்கணும்.